Welcome you all to 3rd standard science class. In this video we are going to see about 4th lesson, science in everyday life. This is our part 3 video. Medicine in the kitchen. In the past times, kitchen medicine was practiced in every house. Housewives knew how to treat some of the ailments of the family members and manage emergencies with what was available in the kitchen. அதாவது கடந்த காலங்களில் நம்மளோட வீட்டின் சமையல் அறையில் மருத்துவ பயன்பாடும் இருந்தது. இப்போ நம்ம குடும்பத்தில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, அவசர காலத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருந்த தாய்மார்களுக்கு, அதாவது நம்மளோட அம்மாவுக்கு, நம்மளோட பாட்டிக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. Is it not amazing to know that we have a pharmacy in our kitchen? Let us learn a few useful things we can use for the kitchen as medicine. அதாவது இப்போ நம்மளோட கிச்சனில் ஒரு ஃபார்மசி, ஒரு மருந்து கடையே இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. நம்ம கிச்சனில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் வச்சு எப்படியெல்லாம் ஒரு நோயை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம கிச்சனில் பயன்படுத்துகிற சில பொருட்களை வச்சு சில நோய்களை எப்படி போக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். Importance of some kitchen medicine. First we are going to see about garlic. Garlic அப்படின்னா என்ன? பூண்டு. கண்டிப்பாக இது நம்ம எல்லாத்து வீட்டோட கிச்சன்லேயும் கண்டிப்பாக இந்த கார்லிக் இருக்கும். அதாவது பூண்டு கண்டிப்பாக இருக்கும். Garlic is called the poor man's antibiotic. It helps to balance blood pressure and reduce symptoms of common cold. The poor man antibiotic அப்படின்னா ஏழைகளின் உயிர் எதிர்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. அதாவது ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா இப்போ ஒரு நோய் நம்மளுக்கு வருது அப்படின்னா அதுக்கான மருந்து சாப்பிடுவோம்ல, அதுதான் என்னது ஆன்டிபயோட்டிக். அதாவது அந்த நோயை குணப்படுத்துகிற ஒரு பொருள் தான் என்ன சொல்லுவாங்க, ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது நிறைய விதமான நோய்களை குணப்படுத்துது. என்னென்ன அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் டு பேலன்ஸ் பிளட் ப்ரெஷர். நம்மளோட பிளட் ப்ரெஷரை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உதவுது எது, கார்லிக். நெக்ஸ்ட்டு காமன் கோல்டு, அதாவது சளி பிடிக்குதுல்ல, அதை அதோட சிம்டம்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கார்லிக் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் திங், அசஃபேட்டிடா, அதாவது பெருங்காயம். பெருங்காயத்தை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அசஃபேட்டிடா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ரசத்துக்கெல்லாம் நம்மளோட அம்மா யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வீட்டில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இட் இம்ப்ரூவ்ஸ் டைஜஷன், அதாவது நம்மளோட செரிமானத்தை இம்ப்ரூவ் பண்ணுது. நம்ம சீக்கிரம் நம்ம சாப்பிட்ட உணவை ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இந்த அசஃபைட்டிடா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் எ ரெமெடி ஃபார் டயேரியா அண்ட் டிசென்ட்ரி, அதாவது வயிற்றுக்கடுப்பு, வயிற்றுப்போக்கு போன்ற நோய்களுக்கு இது ரெமிடியாக, மருந்தாக யூஸ் ஆகுது. Next one, ginger. Ginger, it helps to improve digestion. It also reduce nausea. அதாவது ஜிஞ்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா இஞ்சி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த ஜிஞ்சர் எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு டைஜஷன் ஆகிறதுக்கு, சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு குமட்டல் உணர்வு, நம்மளுக்கு வாமிட் வர மாதிரி ஒரு சென்சேஷன் ஏற்படல, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஜிஞ்சரை சாப்பிட்டோம்னா அது ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? ஃபோர்த் ஒன், டர்மரிக். டர்மரிக் அப்படின்னா என்னது அப்படின்னா மஞ்சள். இட் இஸ் எ காமன் ஆன்டி இன்ஃபெக்டன்ட் அண்ட் இட் ஹெல்ப்ஸ் டு ஹீல் வூண்ட்ஸ். அதாவது இது பொதுவாக கிருமி நாசினியாக பயன்படுத்துகிறோம். அது இல்லாமல் நம்மளுக்கு அடிபட்டு எங்கேயாச்சும் காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை குணப்படுத்தும் மருந்தாகவும் இந்த டர்மரிக் பயன்படுத்துகிறோம்.
பிளாக் பெப்பர் அப்படின்னா என்னது, மிளகு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளாக் பெப்பர் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் எ கிரேட் ரெமெடி ஃபார் கோல்ட் அண்ட் காஃப், அதாவது இருமல் மற்றும் சளிக்கு சிறந்த மருந்தாக இந்த பிளாக் பெப்பர் வந்து யூஸ் ஆகுது. க்ளோவ்ஸ், இட் ஹெல்ப்ஸ் டு ரிலீவ் டூத் ஏக், அதாவது க்ளோவ்ஸ் அப்படின்னா லவங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பல்லு வலி ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த நல்லா கொட்டி அதை வந்து அந்த பல்லு வலிக்கிற இடத்துல வச்சோம் அப்படின்னா அந்த பல்லு வலி வந்து குறையும். அதுக்காக வந்து இந்த க்ளோவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதாவது இந்த லவங்கத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ட்ரை இன் யோர் ஹோம் கொரியாண்டர் ஜூஸ் அப்படின்னா கொத்தமல்லி தழை சாறு. திஸ் ஜூஸ் இஸ் மேட் ஃப்ரம் த கொரியாண்டர் லீவ்ஸ். இட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் செஸ்ட் கன்ஜஸ்டன். இட் இஸ் ரிச் இன் அயர்ன் அண்ட் விட்டமின் ஏ, பி அண்ட் சி. அதாவது இந்த ஜூஸ் வந்து எதுலேருந்து மேட் ஆகுது அப்படின்னா கொரியாண்டர் லீஃப்ல இருந்து தான் என்ன பண்ணுறோம், இந்த கொரியாண்டர் ஜூஸ் வந்து நம்ம செய்கிறோம். இது வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னா நெஞ்செரிச்சலை வந்து குணப்படுத்துறதுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் அதிக அளவு இரும்பு சத்தும் விட்டமின் ஏ, பி, சி அதிக அளவில் இருக்குது. Preparation of coriander tea. This is made from coriander seed powder. 1 tablespoon of powder is mixed to 2 or 3 cups of water. Jaggery is added and they are boiled for 5 minutes. It improves digestion. அதாவது கொரியாண்டர் டீ, இந்த டீ வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோனோ அப்படின்னா கொரியாண்டர் சீட் அதாவது கொத்தமல்லி எடுத்து பவுடர் பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் பவுடரையும் 2 கப்ஸ் வாட்டரையும் ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் பாயில் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொரியாண்டர் டீ வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. What is a thermometer? Thermometer is an instrument used for measuring body temperature. It consists of a narrow sealed glass tube marked like a scale. The marking shows the temperature. அதாவது இந்த தெர்மோமீட்டர் வந்து நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்துருப்போம். இப்போ நம்மளுக்கு ஃபீவர் அப்படின்ட்டு போனால் நம்மளோட டெம்பரேச்சரை வந்துட்டு இந்த தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. இது நம்மளோட பாடியில் இருக்கிற டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக இந்த தெர்மோமீட்டர் யூஸ் ஆகுது. ஓகேவா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கிளாஸ் நல்லா இருக்கும். இதில் வந்து ஸ்கேல் மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, மார்க் பண்ணியிருப்பாங்க. இதுக்குள்ளே மெர்க்குரிங்கிற ஒரு உலோகம் இருக்கும். ஓகேவா? மெர்க்குரி அப்படிங்கிற ஒரு உலோகம் இருக்கும். இது வந்துட்டு என்ன ஆகும், அப்படி ஹீட்னால விரிவடையும். அப்படி விரிவடையும் போது நம்மளோட டெம்பரேச்சர் வந்து இது எங்கே போய் நிற்குதோ அதுதான் என்னது நம்மளுக்கு இருக்கிற டெம்பரேச்சர். நம்மளுக்கு இப்போ ஃபீவர் வந்து 100 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸில் போய் நிற்கும் அந்த உள்ளே இருக்கிற அந்த மெர்க்குரிங்கிற உலோகம். அப்போ நம்மளோட டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? Do you know Daniel Fahrenheit, a German physicist, invented mercury thermometer in 1714. அதாவது 1714 அந்த இயரில் மெர்க்குரி தெர்மோமீட்டரை யார் இன்வென்ட் பண்ணா அப்படின்னா டேனியல் ஃபாரன்ஹீட். அவங்க தான் இன்வென்ட் பண்ணாங்க, அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. Boiling point of water is 100 degrees Celsius. Thank you, students.